பிஜேபியால் மிரட்டப்பட்டு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த கூட்டணிக்கு அடிப்பணியை வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வாதம். ஜாதிய ஒரு உணர்வை தூண்டி ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க. அந்த நிலைப்பாடு தோல்வியில் முடிஞ்சதுனால இல்லை பிஎம்கே சமூக நீதிக்கான கட்சி அப்படின்றத மீண்டும் சொல்கிறதுக்கான மாநாடு தான். அதை விட அவங்களுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய பயம் வந்ததுன்னா, இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவராக இருக்கும்போது அவரை மிரட்டி பிஜேபியில் அகெயின் நாங்கள் கூட்டணியை வைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ இவர் தலைவராக வந்ததுனால இப்போ ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் இல்லைங்க, நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணேன், திரு ராமதாஸ் அவர்கள் தான் தலைவர், அவர் ஒத்துக்க மாறுறாரு, நான் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு கை விரிச்சிட்டு பிஜேபி கூட கூட்டணியிலேருந்து வெளியே வரதுக்கான மிகப்பெரிய மாஸ்டர் பிளான் தான் நான் சொல்கிறேன். 2011 இவங்களுக்கு எந்தவித பெரும்பான்மையான எம்எல்ஏவோ எம்பியோ இல்லாத போச்சு. ஒரு கட்சினா முக்கியமாக வளர்ச்சின்னு எது பார்ப்பாங்கன்னா, எம்எல்ஏ எத்தனை பேர் இருக்காங்க, எம்பி எத்தனை பேர் இருக்காங்க தான் பார்ப்பாங்க. அந்த வளர்ச்சி கடந்த 10 வருஷமாக அந்த கட்சியில் பெருசாக இல்லை. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். பிஎம்கே டிஎம்கே கூடிய கூட்டணியில் சேருமா சேராதா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வாதங்கள் நிறைய இருக்குது. ஏன் இந்த வாதங்கள் இருக்குன்னா, 2026 எலெக்ஷன் இன்னும் 1 வருஷம் இருக்குது. இந்த 1 வருஷத்தில் இந்த கூட்டணிகள் எப்படி மாறும் எப்படி மாறாது எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு யூகங்கள் தான். இப்போ ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி ஒரு கூட்டம் இருக்குது. அதே மாதிரி டிஎம்கே அந்த கூட்டணிகள் ஏற்கனவே இருந்த கூட்டணிகள் அப்படியே இருக்குது. ஸோ இங்கே சின்ன மாற்றங்கள் ஏற்படுமா அப்படின்னா ஒரு சின்ன கேள்விக்குறி தான் இருந்தது. அதுக்கான விடைகள் கூடிய சீக்கிரத்தில் வெளியே வரும். இப்போ கொஞ்சம் விடை வெளியே வந்துடுச்சு. என்னன்னா, கடந்த கொஞ்ச நாளாகவே ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர வேலைகள் நடந்தது பிஎம்கேல. என்ன மாதிரினா, பிஎம்கே பிஜேபி கூட கூட்டணி இருக்குது. 2011 இப்போ வரைக்குமே நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ பிஜேபி கூட கூட்டணி இருக்குது. ஏன் அதுனா நேரடியாகவோ மறைமுகமாக அப்படின்னா, பிஜேபி கூட கூட்டணி 2011 இப்போ வரைக்குமே இருக்குது. ஏன் அப்படின்னா 2011 இப்போ வரைக்குமே பிஜேபி எடுக்கிற எல்லா சட்டங்களுக்கும் நேரடியாக ஆதரவு தெரிவிப்பார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அதே மாதிரி எலெக்ஷன் கூட்டணிலேருந்து வெளியே போனாலுமே அங்கே ஆதரவு மனநிலையோடு இருப்பார். இது ஏன் இவர் ஆதரவோடு மனநிலை இருக்கிறார்னா, அவர் மேலே ஒரு சின்ன அலிகன்ஸ் ஒன்று இருக்குது. ஊழல் குற்றச்சாட்டு ஒன்று சின்னதாக இருக்குது. அது என்னன்னா, மெடிக்கல் காலேஜுக்கு பெர்மிஷன் கொடுக்கும்போது முறைகேடாக அவர் பெர்மிஷன் கொடுத்துட்டு லஞ்சம் வாங்கினார் அப்படின்ற ஒரு அலிகேஷன் இருக்குது. இந்த அலிகேஷன் கோர்ட்டில் கேஸாக இருக்குது. ஸோ இதனால் பிஜேபியால் மிரட்டப்பட்டு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த கூட்டணிக்கு அடிப்பணியை வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வாதம் மக்கள் மத்தியில் இருக்குது. இதை மையமாக வச்சு தான் திரு மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கும் திரு அன்புமணி அவர்களுக்கும் மிகப்பெரிய மோதல் முட்டுறதுக்கான காரணமாக சொல்லப்படுது. ஆக்சுவலி அவங்க 2 பேர் சண்டைலாம் போடல, 2 பேரும் ஒன்றா தான் இருக்காங்க. ஆனால் இது ஒரு மிகப்பெரிய நாடகம் தான் நான் சொல்லுவேன். ஏன் அதை அப்படி சொல்கிறேன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திரு ராமதாஸ் அவர்களுடைய பேரன் முகுந்தன் அவர்களுக்கு கட்சியுடைய இளைஞரணி தலைவர் பதவி கொடுக்கும்போது அதை டைரெக்டாக அவர் மேடையிலேருந்து எதிர்த்து அங்கேருந்து வெளியே வந்துடுறாரு. இது ஒரு இஷ்யூவாக மாறுது. அதுக்கப்புறம் ஒரு 3 மந்த்துக்கு அப்புறம் இவங்க எல்லாம் ஒரு டிசைட் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு சித்திரை பௌர்ணமி திருவிழா அப்படின்னு மகாபலிபுரத்தில் நடந்தது. அது ஆக்சுவலி கடந்த ஒரு 2011-12 அந்த டைமில் தான் லாஸ்ட்டாக நடந்தது. இவ்வளோ நாளுக்கு அப்புறம் அவங்க பெர்மிஷன் கேட்டும் அவங்க யாரும் பெர்மிஷன் தரல. ஏன் நடந்ததுன்னா, 2011 மிகப்பெரிய கலவரமாக மாறுது. மரக்காணம் கலவரம் கேள்விப்படும். அந்த கலவரத்துக்கான காரணமே அந்த மாநாட்டுக்கு போயிட்டு அங்கே பேசின பேச்சுகள் திரும்பி வரும்போது கலவரங்கள் இதுதான் நடந்தது. அதனால் இது பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக ஏற்படுற இது மாதிரியான மாநாடுகளை தடை செஞ்சுட்டாங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதும் கலைஞர் அவர்கள் இருக்கும்போதும் இதுக்கான பர்மிஷன் தரவே இல்லை. இவ்வளோ இயருக்கு அப்புறம் இந்த வருஷம் தான் பர்மிஷன் தந்துக்கிறாங்க அந்த மாநாடு நடத்துறதுக்கு. ஸோ இந்த மாநாட்டுடைய வேலைகள் போகும்போது திரு ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கை விடுறாரு. என்னன்னா, இந்த கட்சியோடைய தலைவர் நான் தான் அப்படின்னு ஒரு அறிக்கை விடுறாரு. இதுக்கான காரணங்கள் வெளியில் என்னவா சொல்லப்பட்டாலும் அவருடைய உள்நோக்கம் என்னன்னா, அன்னைக்கு தான் திரு அமித்ஷா அவர்கள் கூட்டணி பற்றியான பேசுறதுக்கு வராரு. அந்நிய தேதியில தான் நம்ம மருத்துவர் ஐயா என்ன பண்ணுறாருன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு அறிக்கையை விடுறாரு. அந்த அறிக்கையை விடும்போது இது மாதிரி இதுதான் செயல் தலைவர், அவரு நான் தான் தலைவர் அப்படி சொல்றாரு. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, இந்த பிஜேபி கூட
பிஎம்கே போகாது அப்படின்னு சொல்றாரு. ஏன் சொல்றாருன்னா நீட்டை பத்தி ஒரு பிரச்சனையா சொல்றாரு. அந்த விஷயம் நடக்குது. அன்னைக்கு பார்த்தோன்னா பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே அந்த கூட்டணி உறுதிப்படுத்தும் அந்த நாள்ல பிஎம்கே கலந்துக்கல. இப்போ என்ன ஆகுதுன்னா பிஎம்கே வந்து கூட்டணிப்புல இன்னும் ஜாயின் பண்ணவே இல்லை அப்படின்ற அந்த சிம்பாலிக்கை உருவாக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் டிஎம்கே கூட நிறைய பேச்சுவார்த்தைகள் போது டிஎம்கே என்ன பிரச்சனை ஆகுதுன்னா விடுதலை சிறுத்தைகள் வந்து அதுக்கு சம்மதிக்கல. பிஎம்கே வந்தா நாங்க வெளியே போயிடுவோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வாதங்கள் இருந்துட்டே இருக்குது. அப்போதான் இப்போ வரைக்கும் இருக்கு. அதனால அவங்களால அது ஒண்ணுமே பண்ண முடியல. இப்போ இந்த மாநாடுல பாத்தீங்கன்னா இவங்க வந்து பிஎம்கே உடைய நிலைப்பாடை சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்றத காட்டுறதுக்கு இன்னொரு விஷயமும் பண்ணாங்க. நல்லா யூஸ்வலா இந்த 2011 நடந்த மாநாட்டில் மேக்சிமம் அவங்க பேசினதுனா வன்னியர்களுடைய ஜாதிய பெருமை பற்றி தான் பேசினாங்க. அது வந்து குருவா அவர்கள் இருக்கட்டும், அப்புறம் ராமதாஸ் ஐயா இருக்கட்டும், எல்லாமே பேசினது எல்லாமே அந்த வன்னியர்களுடைய ஜாதி வெறியை தூண்டுற மாதிரி பேசிட்டாங்க. நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஜாதிய கட்சி அப்படின்றத காட்டுறதுக்கான ஒரு மாநாடாக இருந்தது. ஆனால் இந்த மாநாடு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஜாதிய கண்ணோட்டத்தோடு நம்மளை பார்க்குறாங்க. அது நம்மளோட அரசியல் வளர்ச்சிக்கு சுத்தமாக சரியே கிடையாது. அதனால் நம்ம ஜென்ரலாக நம்ம வந்து இந்த மீட்டிங் நடத்தணும். எப்படின்னா இருக்கிற எல்லா தலைவருக்கும் அழைப்பிடுதல் கொடுங்க, எல்லா விதமான மக்களும் வாங்க, எல்லா வித மக்களும் கோரிக்கையை நம்ம பேசலாம். பாமக வந்து ஒரு பொதுப்படியான கட்சின்றதை நம்ம காட்டி ஆகணும் அப்படின்ற மனநிலையில் பாமக இருக்குது. முதற்கட்டமாக என்ன பண்ணாங்கன்னா திருமாவளவன் அவர்களுக்கே போயிட்டு நோட்டீஸ் வைக்கிறாங்க. அப்புறம் வந்து தமிழக வாழ்வு உரிமை கட்சியுடைய தலைவர் வேல்முருகன் அவர்களுக்கு வைக்கிறாங்க. ஸோ இது மாதிரியான தலைவர்கள் எல்லாருக்குமே இவங்க வந்து இந்த பத்திரிகை வைக்கிறாங்க. இது வந்து ஒரு இணக்கமாக நாங்கள் செயல்படுறோம்ன்றதை காட்டுறதுக்கான முதல் படி தான் சொல்ல முடியும். இந்த படி சக்சஸ் ஆச்சா இல்லையான்றது வருக்காலங்கள் தான் தெரியும். ஏன்னா முதல்வர் அவர்கள் என்ன பண்றாருன்னா ஒரு சின்ன அறிக்கை கொடுக்குறாரு. இது மாதிரி உங்க கூட்டணியை பற்றி பேசும்போது என் கூட்டணி ஆல்ரெடி ஃபில்லில் தான் இருக்கு, வலிமையா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ என்னன்னா எங்களுக்கு இன்னொருத்தர் பெருசாக தேவைப்படலைன்றதை மறைமுகமாக சொல்கிறாரு. அதாவது பிஎம்கே உடைய வரவை அது ரொம்ப அவசியமற்றது, எங்களை நாங்கள் இப்பயே ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறோம் அப்படின்ற சொல்கிறாரு. ஆனால் இது வந்து பேச்சு தான். ஃபியூச்சரில் அது என்ன வேணாலும் மாறலாம். மீண்டும் 2026 கூட்டணியாக கூட மாறலாம். பேச்சுவார்த்தை தான், உட்காந்து பேசினா தீர்றது தான் இதெல்லாம். ஸோ பிஎம்கே உடைய ஏற்கனவே அவங்க எடுத்த நிலைப்பாடு வந்து ரொம்ப மோசமாக மாறினது. ஆக்சுவலாக தான் ஜாதிய ஒரு உணர்வை தூண்டி ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க. அந்த நிலைப்பாடு தோல்வியில் முடிஞ்சதுனால இல்லை பிஎம்கே வந்து சமூக நீதிக்கான கட்சி அப்படின்றத மீண்டும் சொல்கிறதுக்கான மாநாடாக தான் இந்த மாநாடாக இருக்குன்றது தான் என்னோட கணிப்பு. அதை விட அவங்களுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய பயம் வந்ததுன்னா, இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவராக இருக்கும்போது அவரை மிரட்டி பிஜேபியில் அகெயின் நாங்கள் வந்து கூட்டணியில் வைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ வந்து இவர் தலைவராக வந்ததுனால இப்போ ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் இல்லைங்க, நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணேன், ராமதாஸ் அவர்கள் தான் தலைவர், அவர் ஒத்துக்க மாறுறாரு, நான் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு கை விரிச்சிட்டு பிஜேபி கூட கூட்டணியிலிருந்து வெளியே வரதுக்கான ஒரு மிகப்பெரிய வேலையை தான் இதை நான் கருதுறேன். இது மிகப்பெரிய மாஸ்டர் பிளான் தான் நான் சொல்கிறேன். பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே அண்ட் பிஎம்கே இந்த கூட்டணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன் வந்து இந்த கூட்டணியில் இவர் போகிறதுக்கு விரும்பாமல் டிஎம்கே சைடு வர விரும்புகிறாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு முக்கியமான நகர்வாக தான் அதை பார்க்கணும். ஏன்னா 2011 இவங்களுக்கு எந்தவித பெரும்பான்மையான எம்எல்ஏவோ எம்பியோ இல்லாத போச்சு. ஒரு கட்சினா முக்கியமாக வளர்ச்சின்னு எது பார்ப்பாங்கன்னா எம்எல்ஏ எத்தனை பேர் இருக்காங்க, எம்பி எத்தனை பேர் இருக்காங்க தான் பார்ப்பாங்க. அந்த வளர்ச்சி வந்து கடந்த 10 வருஷமா அந்த கட்சியில் பெருசாக இல்லை. கடந்த 10 வருஷம் 15 வருஷமாக பெருசாக கிடையாது. விடுதலை சிறுத்தைக்கும் பாமகவும் நேரடியான மோதலாகவே இருந்தாலுமே ஆனால் அவங்க பாருங்க டெமோக்ராட்டிக்காக அவங்க வேற மாதிரி இருக்காங்க. ஒரு கட்சியில் வந்து எம்எல்ஏஸ் இருக்காங்க, எம்பிஸ் இருக்காங்க. கட்சி வந்து ஒரு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுது. ஆனால் பிஎம்கே தன்னுடைய அங்கீகாரத்தை இழக்கிறாங்க. ஏன் இழக்கிறாங்கன்னா அவங்க பிஜேபி கூட கூட்டணியில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து தேர்தல் அங்கீகாரம் இழக்கப்படுது, அந்த கட்சியோட அங்கீகாரம் இழக்கப்படுது. ஸோ அதனால் எங்கே ஜெயிப்பாங்களோ, எங்கே போனால் அவங்களுக்கு அங்கீகாரம் பெற முடியுமோ, எங்கே போனால் அவங்க வேல்யூ வெறி தெரியுமோ அதை நோக்கி நகர்றது தான் புத்திசாலிதானோ. அதை தான் பிஎம்கே அதை தெளிவாக பண்ணுறாங்க. வரும் காலங்களில் இந்த நகர்வு வந்து ரொம்ப புத்திசாலித்தனமான நகர்வாக சொல்ல முடியும். இப்போ பிஎம்கே டிஎம்கே கூட போச்சுன்னா மீண்டும் பிஎம்கே தன்னுடைய பழைய பொலிவு, அதாவது பிஎம்கே இல்லாத இங்கே ஆட்சியை அமைக்க முடியாது அப்படின்ற அந்த நிலையை உருவாக்க முடியும், கட்சியுடைய வளர்ச்சியை பெருசாக ஆக்க முடியும்னு ஐயா அவர்கள் நினைக்கிறாரு. அது 2026 எப்படி சாத்தியமாகுன்றதை நம்ம பார்க்கணும். மீண்டும் 2026 அப்புறம் பிஎம்கே என்ற கட்சிகள் வந்து பார்த்தோன்னா மிகவும் பலம் வாய்ந்த கட்சிகளாக தமிழக அரசியல் இருக்கணுன்றது தான் எங்களோட விருப்பம். அதுக்கான வாழ்த்துக்களும் தெரிவிக்கிறோம். மேலும் இது போன்ற வீடியோக்கள் மேலும் வரணும்னா இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.